மீனம்பாக்கம் பன்னாட்டு விமான நிலையத்தில் இருந்து சிங்கப்பூருக்கு கடத்த முயன்ற 30 லட்சம் ரூபாய் ஹவாலா பணத்தை சுங்க இலாகா அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பிடிப்பட்ட இளைஞர் ராமநாதபுரத்தை சேர்ந்த கமல் என்பது தெரியவந்துள்ளது. தொடர்ந்து அவரிடம் சுங்க இலாகா அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். படிக்கட்டு பயணத்தை தவிர்ப்பதை வலியுறுத்தி சென்னை தியாகராய நகரில் தனியார் அமைப்பு சார்பில் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. படிக்கட்டு பயணத்தால் ஏற்படும் விபத்து மற்றும் இழப்புகள் குறித்து விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களிடம் விநியோகம் செய்யப்பட்டது. இரு நாட்டு மீனவர்கள் பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் நடைமுறைக்கு வராததால் தமிழக மீனவர்கள் சொந்த ஊரை காலி செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளதாக CITU மீனவ தொழிற்சங்கம் வேதனை தெரிவித்துள்ளது. ராமேஸ்வரத்தில் பேசிய அச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் செந்தில்வேலன், மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். திருச்சி மாவட்டம் துறையூரில் இருந்து திருச்சி செல்லும் சாலையில் சிங்கத்தின் நடமாட்டம் இருப்பதாக வெளியான தகவலை தொடர்ந்து மக்கள் பீதியடைந்துள்ளனர். சிங்கம் நடமாட்டம் உள்ளதாக கூறப்படும் புலிவலம் வனப்பகுதியில் வனத்துறையினர் ஆய்வு செய்து அதை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் சிறுவந்தாடு சோதனைச் சாவடியில் வாகன தணிக்கையின் போது புதுச்சேரியில் இருந்து கடத்தி வரப்பட்ட 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடிய இருவரையும் தேடி வருகின்றனர்.